ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னா ஒரு 5 sums பார்க்கலாம். சரியா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இருந்து if a principal is getting doubled after 4 years then calculate the rate of interest. பிரின்சிபல் டபுள் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து 4 இயர்ஸில் டபுள் ஆகிடுச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு சிம்பிளான ஒரு ஃபார்முலா இருக்குது. சரியா? என்ன அப்படின்னா NR = 100 அப்படிங்கிறது தான். ஓகேவா? இங்கே டபுள் இருந்துச்சு அப்படின்னா 100 போடணும், ட்ரிபிளாக இருந்துச்சுன்னா 200 அப்படின்னு நமக்கு மாறும். இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஆர் கண்டுபிடிக்கணும். என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர். ஓகேவா? எத்தனை ஆண்டு அப்படிங்கிறது தான் என். ஆர் அப்படிங்கிறது வட்டி விகிதம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு 100 அப்படின்னா 100 பை நமக்கு வந்து 4. ஓகே, என்ன வரும்? 25. ஓகே, என்னது? ஓகே, என்ன வரும் நமக்கு? ஓகே, 25. ஓகே, அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு 25%. இதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு 25% தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அருண் அப்படிங்கிறவங்க 5000 ரூபாய் என்ன பண்ணுறாங்க, அதாவது 5000 rupees பாலாஜிக்கு 2 வருஷம் கொடுக்குறாங்க. ஓகே, 5000 rupees to Arun Noble lend 5000 to பாலாஜி for 2 years கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 3000 சார்லஸ்க்கும் கொடுக்காங்க 4 வருஷம். ஓகே, இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா தனி வட்டியை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சிம்பிள் ஓகே இன்ட்ரெஸ்ட். ஓகே, இதில் தான் கொடுக்குறாங்க. இதில் தனிப்பட்டியோட விகிதத்தை நம்ம கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரெண்டுத்துக்குள்ளே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2200 தான். ஓகே, அருண் வந்து பாலாஜிக்கு 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. எத்தனை ரூபா? 5000. ஓகே, அதுக்கப்புறம் 4 வருஷம் கொடுத்தது 3000 rupees. ஓகேவா? அப்படி இருக்கும் போச்சுல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? PNR by 100 ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுதான் நமக்கு ஃபார்முலா இல்லையா? நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு இதான் டோட்டலாக ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி நமக்கு என்னது ஆர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அது சொல்லிட்டு நாங்கள் என்னது சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்புறம் ஆரை காமனாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு நமக்கு என்னது 5000 எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம்? ஓகே, சாரி எத்தனை 5000 ரூபாய் வாங்கியிருக்கோம். எத்தனை ஆண்டுக்கு வாங்கியிருக்கோம்? 2 இயர்ஸ்க்கு வாங்கியிருக்கோம். ஓகேவா? ப்ளஸ் அதுக்கப்புறம் 3000. ஓகே, 3000 நமக்கு வந்து இன்ட்டு எத்தனை 4 இயர்ஸ். ஓகே, 4 பை நமக்கு 100. இந்த டோட்டல்லாம் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 2200. ஓகேவா? இதை 2 கேன்சல் பண்ணி 2 0. ஓகே, கேன்சல் பண்ணால் இங்கே 100 வருது. இங்கே நமக்கு என்ன வரும்? 30 இன்ட்டு நமக்கு வந்து 4, 100 நமக்கு 20. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 220 வருது இல்லையா? ஸோ இதை கேன்சல் பண்ணலாமா? ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வருது? 10%. ஓகே, அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு 10%. ஓகே, ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாமா? சில என்ன அப்படின்னா சம் ஆஃப் 46,900 வந்து ஓகே கொடுக்குறாங்க. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு வந்து லென்த் கொடுக்குறோம். ஓகே, லாஸ்ட்டு நமக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் இருக்குது இல்லையா? அந்த டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறதுல பிரின்சிபலும் இன்க்ளூட் ஆகிருக்கும், இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். ஓகே, அமௌண்ட் அப்படின்னாலே என்ன அப்படின்னா அசலும் வட்டியும் சேர்ந்தது தான் நமக்கு அமௌண்ட். ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிரின்சிபல் நமக்கு கொடுத்துட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? இந்த அமௌண்ட்டில் இருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அப்படியே மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாமா? ஓகே, என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஓகே, 6 ஓகே 6000 நமக்கு 6566. இதான் என்ன அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நமக்கு கண்டுபிடிக்கவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா என்ன கண்டுபிடிக்கணும்? பிரின்சிபல் நமக்கு என்னது? 46,900 தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சோம். பிரின்சிபல் ஓகே, ஆர் நமக்கு தான் தெரியாது, என் நமக்கு 2. அப்படி தான் 2 இயர்ஸ். ஆர் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பை 100. இல்லை 2 கேன்சல் பண்ணிடலாம். 2 0 இங்கே கேன்சல் ஆகிடுமா? அதுக்கப்புறம் 1 2 is 2 3 2 8
3. ஓகே, இப்போ 469ல் எது பண்ணால் வரும்? 7 பண்ணால் வருமா? ஓகே, 7 போட்டோம் அப்படின்னா ஓகே 63 6 48 4 28 32. ஓகேவா? அப்படின்னா 7. ஓகே, 7 வச்சு கான்சன்ட்ரேட் ஆகுதா? ரெண்டு அப்படின்னா 7% தான் ஆன்சர். இதுக்கு ஆன்சர் நமக்கு எத்தனை? 7%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7%. ஓகேவா? அடுத்து சம் பார்க்கலாமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கொடுத்துருக்காங்களா? ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு பிரின்சிபலும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு ரெண்டுமே அமௌண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே 3 இயர் 2 இயர் இருக்குது இல்லையா? 1 இயருக்கு ஆன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன் அப்படின்னா 1 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி, இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணோம் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 3லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் 1. அப்படின்னா 1 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துடும். ஓகே, சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வருது? 600 வருது இல்லையா? அதான் நம்மளோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு 600. ஓகேவா? 600 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 இயர். ஓகே, 1 இயருக்கு தான் 600. நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது கியூஎனில் கொடுத்துருக்கிறது 2 இயர் கொடுத்துருக்காங்க, 3 இயர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம 2 இயருக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணலாமா? 2 இயர்க்கு இன்ட்டு 2 போட்டால் 1200. அப்புறம் 1200 தான் என்னது 2 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, 1200 நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போது நம்ம 6200லேருந்து 1200 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பிரின்சிபல் வருமா? அது எத்தனை? 5000 இன்ட்டு நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நமக்கு பிரின்சிபல் கிடச்சிருச்சு. ஓகே, பிரின்சிபல் இப்படி கிடச்சி இந்த அமௌண்ட்டில் இருந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிரும். அப்புறம் 5000. ஓகே, 5000 தான் பிரின்சிபல் நமக்கு கிடச்சிச்சு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் எத்தனை இயருக்கு? 2 இயருக்கு இப்போ பார்த்துருக்கோம். ஓகே, இன்ட்டு 100. ஓகே, இது ரெண்டு இது கான்செப்ட் பண்ணோம் அப்படின்னா கான்செப்ட் பண்ணிட்டோம் 60 12%. ஓகே, அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5000 அப்படிங்கிறது பிரின்சிபல் நமக்கு 5000ம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு 12% கிடைக்கிது. ஓகேவா? இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ ஆஃப்டர் 2 இயர்ஸ்னு கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன். நார்மலாக நம்ம எப்படி பண்ணுவோமோ அப்படி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிரின்சிபல் ப்ரெசன்ட் வேல்யூவை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கணும். ஓகே, வந்து 1,62,000 இருக்கு இல்லையா? அதான் பிரின்சிபல், அதை போட்டுக்கணும். ஓகே, இன்ட்டு நமக்கு டிப்ரிஷியேட் ஆகுது. ஓகே, ஒரு வேல்யூ ஆஃப் மிஷின் அதோட வேல்யூ வந்து ஒரு வருஷமும் 10% நோக்குது என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. அப்படின்னா 100 மைனஸ் 10 எத்தனை? 90. ஓகே, 90 இன்ட்டு 100 இன்ட்டு 90/100 இன்ட்டு 90/100. ஓகேவா? எப்படின்னு தெரியுதா? டிப்ரிஷியேட் ஆகுதா 10%. அப்படின்னா 100ல் இருந்து 10% மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே, மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 90 வருது இல்லையா? அந்த 90 கொண்டு எத்தனை வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க? 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் 2 டைம்ஸ் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? இதான் இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். அதுவும் ஆஃப்டர் 2 இயர்ஸ் அப்படின்னால அப்படி பண்ணுறோம். அதுவே நமக்கு வந்து பிஃபோர் 2 இயர்ஸ் ஓகேவா அப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரெசிப்ரோக்கலில் வரும். ஓகேவா? இப்போ ஆஃப்டர் 2 இயர்ஸ் அப்படின்னா பிரச்சனையே இல்லை, பிரின்சிபல் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் எவ்வளோ நோக்கு வந்து எவ்வளோ ரேட் நோக்கு வந்து டிப்ரிஷியேட் ஆகுதோ அதை நோக்கு வந்து என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணிவிட்டு என்னது சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வரும். ஓகேவா? இப்போ 81. ஸோ 81 நோக்கு வந்து இன்ட்டு 81 இன்ட்டு 1620. ஓகே, இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் பண்ண ஆன்சர் வந்துடும் 261,619. friends 62081. ஓகேவா? இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறமா அதோட ஒர்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா
1,31,220. ஓகே, 1,31,220 தான் என்ன அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறமா அதோடைய வேல்யூவாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்ன அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு 5 சம்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம பார்க்கலாம். சரியா, ரிமைனிங் உள்ளதை எப்படி எப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.